வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டை விட்டுருங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் போச்சு. நம்ம சொன்னோம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு இல்லை 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் மேலே மோர் தென் 1 hour சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் வரும்ன்றது எதிர்பார்த்தோம். மார்க்கெட் 70 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு, 70 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டே. ஃப்ரைடே இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. ஃப்ரைடே மார்னிங் 88.50 இருந்துச்சு ருப்பி, அண்ட் ஈவினிங் பார்த்தா 89.60-70 அந்த ஜோனில் க்ளோஸ் ஆச்சு. நியூ ஆல் டைம் லோ. அது என்ன ஏன் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே டிக் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் சொன்னாங்க எஃப்ஐஐஸ் நிறைய செல் பண்ணிட்டு போகிறாங்க. நான் இன்றைக்கி பார்த்தா வெறும் 1700 crores தான் விற்றுருந்தாங்க. ஸோ அது மோர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துருந்துச்சு. இன்னைக்கு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. இந்தியாவுக்குள்ள லோன் ரேட் ஜாஸ்தி. பேங்க்கில் நீங்கள் போனால் 8%, 9%ன்றாங்க. தலைகளாக நின்னாலும் அந்த 9% கீழே வருதில்லை. பாண்ட் மார்க்கெட்டில் போகிறாங்க. இப்போ நீங்கள் டாடா குரூப் ஆகட்டும், இல்லை பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இவங்களாம் மார்க்கெட்டில் பாண்டில் மூலமாக கடன் வாங்குறாங்க. 7%, 8% அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க, டிபெண்டிங் அப்போ கம்பெனிஸ் குவாலிட்டி. இப்போ முத்தூட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் 13-14% கொடுக்குறாங்க. 11%லேருந்து 14% வரைக்கும் கொடுக்குறாங்க. வட்டி வாங்குறாங்கல்ல, 4 ரூபா 2 ரூபா வட்டி வாங்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 14.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. கம்பெனியோட தரம் என்னவோ அதுக்கு தந்தாப்பில் வட்டி இன்க்ரீஸ் ஆகும். நல்ல தரமான கம்பெனினா வட்டி ஒரு 7-8%ல் நிற்கும். ஸோ இதுதான் பாண்ட் மார்க்கெட். இப்போ மார்க்கெட்டில் ஏன் இந்த கரன்சி டேமேஜ் நடந்துகிட்ருக்கு? நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன், யூஎஸோட 30-year பாண்டை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் காட்டணும். நம்ம அங்கே பார்த்துட்ருக்கோம், இந்த சைடில் வேறு ரூட்டு போயிட்டுருக்கு. 2 ரூட்டு போயிட்டுருக்கு. ஒன்று, நிறைய கார்ப்பரேட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, யூஎஸ் பேஸ்ட் கார்ப்பரேட்ஸு, லெட் இட் பி கூகுள் ஆகட்டும், இல்லை அமேசான் ஆகட்டும், இல்லை ஓப்பன் ஏஐ ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ரைட் மார்க்கெட்டில் பாரோயிங் பண்ணுறாங்க. அதாவது கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வாங்குறது அவங்க பாண்டு மூலமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணணும், டேட்டா சென்டர்ஸ் போடுறதுக்கு பணம் வேணும். அந்த பணத்துக்கு லோன் வாங்குறதுக்கு பதிலாக பாண்ட் மூலமாக வாங்குறாங்க. பாண்டில் வாங்கும் போதும் என்ன ஆகுதுன்னா, தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் பாண்ட் விற்கலாம் இல்லை. ஸோ இது மாதிரி யூஎஸில் பாண்ட்ஸ் விற்றுட்ருக்காங்க. டாப் கம்பெனிஸ் பாண்டு விற்கிறாங்க. பயம் ஜாஸ்தி இருக்குது. ஏன் பயம் ஜாஸ்தி? ஏஐன்றது ஒரு பெரிய பபுளாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இதனால என்ன நன்மை வரப்போகுதுன்றது ஓரளவுக்கு தெரியும். பட் கம்பெனியோட வேல்யூ தாறுமாறாக ஏறி இருக்குது. ஆனால் அதுக்கான வருமானம் வரல. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலே ஏறிடுச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரைஸுக்கான ஏர்னிங்ஸ் வருதான்னு பார்க்கும். அந்த ப்ரைஸ்க்கான ஏர்னிங்ஸ் வரலன்னு சொன்னால் என்ன ஏர்னிங்ஸ் வந்துச்சு அந்த ப்ரைஸ்க்கு அந்த ஏர்னிங்ஸ்க்கான வேல்யூவில் ப்ரைஸ் நிற்கும். ஸோ க்ராஷ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். யூஎஸில் ஒரு பபுள் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அண்ட் பபுள் வெடிக்கும். வெடிச்சிச்சுன்னு சொன்னால் இந்த கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்? எல்லாமே டாப் கிளாஸ். அமேசான் எடுத்துங்க, மைக்ரோசாஃப்ட் எடுத்துங்க, கூகுள் எடுத்துங்க, இவங்களாம் டாப் கிளாஸ் கம்பெனிஸ். அண்ட் இவங்க பாண்ட் மார்க்கெட்டில் வரும்போதும் சப்போஸ் பர்ஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்ன்றது ஒரு பிரச்சனை. சில சின்ன சின்ன ஏஐ கம்பெனிஸோட இந்த பாண்டை விற்கிறதுல சிரமப்பட்டாங்க. அப்போ சிரமப்படும் போது என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி கொடுக்கும் போதும் அந்த கம்பெனியோட தரம் என்ன ஆகுதுன்றது ஒன்று. ரெண்டாவது, வில் தே பி ஏபிள் டு சஸ்டெயின். இது ஒரு சைடு பிரச்சனை. பட் மெயின் பிரச்சனை இது கிடையாது. மெயின் பிரச்சனை ஜப்பான். நினச்சி பாருங்களேன், நம்ம சைனா உழுவுமா இல்லை யூஎஸ் உழுவுமா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி உழுவுமா நம்ம பார்த்துடணும். ஜப்பான் ஏன் இந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜப்பானில் லாஸ்ட் 30 yearsஸாகவே வட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்மலாம் இன்ஃப்ளேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க டிஃப்ளேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வருஷம் விலை கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. நேற்று 100 ரூபாய்க்கு விற்றுனதை இன்றைக்கி 97 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ டிஃப்ளேஷன்ஸில் போயிட்டுருக்கு பல வருஷமாக. அண்ட் அவங்க பேங்க்கில் நீங்கள் போய் காசு டிபாசிட் பண்ணால் நீங்கள் தான் வட்டி கொடுக்கணும். 1 ரூபா வட்டியோ 1.5 ரூபா வட்டியோ கொடுக்கணும் வருஷத்துக்கு. நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கினீங்கன்னா 0%ல் இருந்துச்சு. ஒரு சில டைமில் அவங்க காசு கொடுத்துருந்தாங்க. 2018-17 அவங்க காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்க 0% இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க பல வருஷமாக. ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 வருஷமாக இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஜப்பானில் போய் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. S&P 500ல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. S&P 500 நீங்கள் லாஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 7-8%ன்றது ஸ்டெடி இன்கம்ஸ் கிடைக்கும். அப்போ ஜப்பானில் போய் நான் வாங்குகிறேன் 0% இன்ட்ரெஸ்ட்,
அண்ட் நான் யூஎஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அங்கே வந்து 8% to 9% வருது போஸ்ட் டேக்ஸு. அந்த கேஷ் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்துட்டு இவங்க ஜப்பானில் வந்து அந்த இதுக்கான பணம் என்ன கட்டணுமோ நான் கட்டிடுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானை வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0.25% வட்டி போட்டாங்க. எவ்வளோ? 0.25% வட்டி வருஷத்துக்கு, மாதத்துக்கு கிடையாது, வருஷத்துக்கு வந்து 0.25% வட்டி போட்டாங்க. அந்த வட்டி போடும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அன்வைண்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இவ்வளோ நாள் வந்து இங்கே 0% இல்லை மைனஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. நீங்கள் லோன் எடுத்தால் உங்களுக்கு வந்து வட்டி வரும். அண்ட் ஆல் ஆஃப் எ சடன் 0.25% வட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து யூஎஸில் ஸ்டாக்கை செல் பண்ணும் ஆர் அசட்ஸ், எனி அசட்ஸில் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. அந்த கேஷை எடுத்துகிட்டு வந்து டாலர் எடுத்துகிட்டு வந்துட்டு டாலரை வந்து விற்றுட்டு ஜாப்பனீஸ் என் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. ஆல் ஆஃப் எ சடன் 2 விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்று, ஜாப்பனீஸ் எண்ணெய் வந்து நிறைய டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அண்ட் அகெயின்ஸ்ட் டாலர். 2014 இந்தியாவும் ஜப்பானும் இந்த விஷயத்தில் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2014 இந்தியாவோட ருப்பி வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் அகெயின்ஸ்ட் டாலர், ரைட், 44 to 45 இருந்துச்சு 2013-14. ஜாப்பனீஸ் என் அகெயின்ஸ்ட் டாலர் இருந்துச்சுன்னா ஒரு டாலருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 75, 2013 நினைக்கிறேன், 75 என் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2025 நம்ம வந்து 88, 89 டச் ஆகிருக்கு. அவங்க வந்து 74, 75 160, 158 போய் டச் ஆகிருக்கு. டபுள். இந்தியாவும் ருப்பி டிவேல்யூ ஆகிருக்கு, அவங்களோட கரன்சியும் டிவேல்யூ ஆகிருக்கு. அப்போ இவங்க வாங்கினப்ப என்ன இது பண்ணாங்களோ கொடுக்கப்போ வேல்யூ கம்மி ஆகிடுது. ஸோ நிறைய பேத்துக்கு அதில் நஷ்டம் வந்துச்சு. 2020 உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி கீழே விழுந்துச்சு. அப்போ விழுந்தப்போ கூட ஜாப்பனீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் ஒன்லி 0.3, எவ்வளோ? 0.3% தான் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு அவங்க வந்து 3% வட்டிக்கு வந்திருக்கு. வருஷத்துக்கு 3% வட்டிக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களும் வந்து ஸ்டிமுலஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போனாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து மந்தமாக இருந்த பிஸ்னஸை வந்து எங்கேயாச்சும் தூக்கி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை யூஎஸில் இருக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படல. ஏன்னா 30 இயர்ஸ் கழிச்சு, போன வருஷம் கூட இல்லை, இந்த வருஷம் பிகினிங்கில் தான் 30 இயர்ஸில் என்ன ஹை இருந்துச்சு அந்த ஹையை வந்து இப்போ தான் பிரேக் ஆச்சு. ஸோ தட் மீன்ஸ் ஜப்பானில் வந்து லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் மார்க்கெட் வாஸ் ஆன் அ டவுன் ட்ரெண்ட். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் வந்து டவுன்லேருந்து மேலே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 10 வருஷத்தில் தான் அவங்க வந்து வளர்ச்சி பார்த்துருக்குறாங்க. அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஜாப்பனீஸ் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, ஏர்னிங்ஸ் கிடையாது. அதனால மேபி இன்னமெல்லாம் வரலாம். இப்போ நினச்சி பாருங்களேன், 2020 0.3% இருந்தது, இன்றைக்கி 3% ஆயிருக்கு. அப்போனா வட்டி 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஊரில் 5 ரூபா வட்டி இருக்குது, 5-6 ரூபா. அஃபிஷியல் ரேட் இஸ் அரௌண்ட் 6.25 இருக்குது, ரைட். திடீர்னு 60% ஆச்சு அடுத்த ஒரு 3 வருஷத்துலன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கு இருக்குது. ஸோ 0.3 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் வருது. என்ன ப்ரெஷர் வருது? ஒன்று, வட்டி இன்க்ரீஸ் ஆனனால இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் உள்ளூரில் வந்து பிஸ்னஸை வந்து மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணோம். சைனாக்காரன் பண்ணுற அட்டூழியம், யூஎஸ் பண்ணுற அட்டூழியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து என் ஊர்லேயே நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வரும்போதும் ஸோ நேச்சுரலி வந்து அங்கே பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படும் போதும் கவர்மெண்ட் நோட் அடிக்க ஆரம்பிக்குது. நோட் அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் வரும். ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் லாஸ்ட் 30 வருஷமாக இன்ஃப்ளேஷன்னா என்னன்னே தெரியாது, டிஃப்ளேஷன் தான் இருந்துச்சு. 100 ரூபா விற்ற பொருள் நம்ம ஊரில் 105 ரூபா 110 ரூபாய்க்கு விற்கிது ஒரு வருஷத்தில். அங்கே வந்து 100 ரூபா பொருள் வந்து 97 ரூபா 96 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கு. டிஃப்ளேஷனில் இருந்தது. ஆல் ஆஃப் எ சடன் லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, வட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த எக்கானமிக்கு வந்து வெளியூரில் இருந்து நிறைய பேர், அதாவது லாஸ்ட் 25-30 வருஷமாக யாரெல்லாம் வந்து கடன் வாங்கியிருந்தாங்களோ ஜப்பானில் இருந்து, அவங்க எல்லாருமே அந்தந்த ஊரில், இப்போ இந்தியா இருக்குது, யூஎஸ் இருக்குது, யூகே இருக்குது, சைனா இருக்குது, அந்தந்த ஊரில் இருக்கிற அசட்ஸை விற்று, பணம் வேணும்ல திருப்பி அசல் கொடுக்கறதுக்கு, ஸோ அந்த அசட்ஸை விற்கிறாங்க. அதை வந்து ஸ்டாக்காக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கும்.
அதை விற்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஜப்பானில் வந்து அந்த கடனை அடைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? உலகம் எங்கும் பொருட்கள் விற்கப்படுது. ஏன்னு சொன்னால் பணம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் there will be a huge pressure for ஜாப்பனீஸ் yen. ஒன்று. ரெண்டாவது, அவங்க எக்ஸ்போர்ட்டில் காம்படிட்டிவாக இருக்கணும்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க கரன்சி வந்து ஷுட் நாட் பிகம் ஸ்ட்ராங்கர். இந்தியாவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து நிறைய கம்பெனிஸ் அவுட் சைடு இந்தியாவிலேருந்து லோன் வாங்குறாங்க. காரணம் நான் முதல்ல ஆரம்பிக்கப்போது அதை தான் நான் சொன்னேன். இந்தியாவுக்குள்ளே வந்து 8-9% வட்டியில் போயிட்டுருக்கு. இதே இதை நான் ஃபாரினில் போய் நான் எடுக்கும் போதும் 3%, 2%ல் கிடைக்குது. அண்ட் டாலராக நான் எடுத்துகிட்டு வரேன். இங்கே வந்து நம்ம டாலரை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டிக்கு, ரைட்? ஹெட்ஜ் பண்ணிவிட்டு நான் அதுக்கான வட்டி கொடுத்துட்டு போகலாம். இங்கே நான் இப்போ 9% நான் கொடுக்கறது பதிலாக நான் 4%, 3%க்கு வாங்கிட்டு ஹெட்ஜிங்க்கு வந்து ஒரு 1.5% நான் செலவு பண்ணிவிட்டு ஐ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட். இந்த சின்னோண்டு மேட்ரை கூடயும் நிறைய பேர் பண்ணலை இந்தியாவில், ரைட்? 2021 வந்து 46% வெளியிலேருந்து வாங்கின பணத்துக்கு, அதாவது டாலராக நான் வாங்கிட்டு வந்தது 46% வந்து 46-44% வந்து ஹெட்ஜிங் பண்ணல, நேக்கடாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜர்க் வந்துச்சு. அந்த 82லேருந்து 84-85 வரும்போதும் ஜர்க் வந்தப்போ இவங்க எல்லாருமே வந்து ஹெட்ஜிங் போயிட்டாங்க. ஆஸ் ஆன் அக்டோபர் 26% ஆஃப் இன்டர்நேஷ்னல் கரன்சி லோன், ரைட்? எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னுவாங்க, ECB, ரைட்? நீங்கள் போய் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் 26%, 100 ரூபாவில் 26 ரூபா நான் ஹெட்ஜ் பண்ணாத வச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த ஹெட்ஜ் பண்ணாத வச்சுருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வட்டி கம்மியாக வர்றது எங்கே லூஸ் பண்ணுறாங்க? டிவேல்யூவேஷனில் லூஸ் பண்ணுறாங்க. ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும் போதும் நான் எடுத்துகிட்டு வரும்போது 82 ரூபா, இன்றைக்கி வந்து 89 ரூபா நான் கொடுக்கணும்னு சொன்னால் வலிக்குதுல்ல. ஸோ அங்கே வட்டியில் நான் என்ன சேவ் பண்ணேன்னா நான் ருப்பி டாலர் கரன்சி சேஞ்சில் வந்து மாட்டிக்கிறேன். இது நம்ம ஊர் பிரச்சனை. இன்டர்நேஷ்னல் பூரா வந்து ஜாப்பனீஸ் என்ன கன்வெர்ட் பண்ணுறதுல மாட்டுறாங்க. ஸோ கரன்சியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உலகம் எங்கும் லிக்விடிட்டி ப்ராப்ளம் ஆகுது. பொருளை விற்று நான் கேஷ் எடுத்துகிட்டு வந்து நான் கப்பம் கட்டி ஆகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின கடன் வந்து நான் வந்து 82 ரூபாவில் வாங்கினேன், இப்போ 89 ரூபா 90 ரூபா போகுதுன்னு சொல்லும் போதும் வட்டியில் சேவ் பண்ணால் கன்வர்ஷனில் நான் போய் மாட்டுறேன். ஒன்று இவங்க ஹெட்ஜிங் பண்ணும், இல்லை இந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வழி பண்ணி ஆகணும், ஏதோ ஒன்று. இந்த ஒரு ரீசன்னால தான் ஃப்ரைடே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 ரூபா வந்து காணாமல் போச்சு, 98 பைசா காணாமல் போச்சு, ரைட்? வீக்னஸ் ஆச்சு. அண்ட் ஆர்பிஐ ரொம்ப நாளாக இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நாள் தான் ஆர்பிஐயும் ஹோல்ட் பண்ண முடியும்? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவங்களுக்கும் வந்து லாஸ் ஆகும்ல, ஒன்று. ரெண்டாவது வந்து இன்டர்நேஷ்னலி எவ்ரி கரன்சி வீக் ஆகும் போதும் என் கரன்சியை நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுட்டு இருந்தாலும் என்னால் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட்ஸில் அடி வாங்க முடியும். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் வந்து ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் பண்ணலை, டப்புன்னு தூக்கிடுச்சு. மண்டே அன்னைக்கு இன்டர்வென்ஷன் பண்ணாங்க, இன்றைக்கி டியூஸ்டே இன்டர்வென்ஷன் பண்ணாங்களான்றது தெரியாது. நேற்று டெஃபினெட்லி தேவை இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் 89.70 இட் கேம் டு 89.20. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேங்க்ஸு, நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் சப்புன்னு டாலர் விற்க ஆரம்பித்தாங்க. நல்ல ரேட் இல்லை, 1 ரூபானா கூடயும் நினச்சி பாருங்களேன், நான் வந்து ஒரு $1 மில்லியன் நான் எடுத்துகிட்டு வந்து போடுறேன்னா 10 லட்ச ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இது மாதிரி மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆச்சு. டெக்னிக்கலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 வருஷம் நம்ம ஆர்பிஐ கவர்னர், முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வந்து அந்த 81 to 83 அந்த ஜோன்லேயே வந்து அடக்கி வச்சுருந்தார். 5 வருஷம் ஒரு பேண்டில் அடக்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒலட்டாலிட்டி பயங்கர நில்லாக இருக்குது. அது வெடிக்கும் போதும் பெருசாக போய் நிற்கும். டெக்னிக்கல் லெவலில் வந்து சம்வேர் அரவுண்ட் 91 to 92 வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்டில் அன்லஸ் ஆர்பிஐ இது இழுத்து பிடிச்சி வச்சிட்ருக்காங்களான்றது. இப்போதைக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து தப்பிக்கணும்னு சொன்னால் 87 to 8750 அந்த ஜோனில் வந்தால் தான் இந்த கம்பெனியெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் பெருசாக அடி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ரைட்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை தாண்டி பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் டாலர் இண்டெக்ஸ் நான் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அண்ட் யூஎஸோட 30 இயர் பாண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். பட்
இந்த விஷயத்தை வந்து கவனிக்காத விட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்துச்சு, பட் கவனிக்காத விட்டது. அட்லீஸ்ட் நவ் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ சைனாவில் இருந்தோ இல்லை யூஎஸில் இருந்தோ பிரச்சனை வராது. ப்ராபப்ளி இட் குட் பி ஆல்சோ ஜப்பானாக இருக்கலாம்ன்றது ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ எல்லா சைடும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எது வேணா இருக்கட்டும், நம்ம கையில் நம்ம வண்டி இருக்குது, ரைட்? ஊரில் இருக்கிற அத்தனை வண்டியிலையும் என்ன வேணால் ப்ராப்ளம் இருக்கட்டும், நம்ம கையில் என்ன இருக்குது? பிரேக் இருக்குது. பிரச்சனையாக பிரேக் அடித்து வண்டி ஓரத்தை நிப்பாட்டிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா, செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஸ்டெபிலிட்டி வரட்டும், அதுக்கப்புறமா உள்ளே வரலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனால் ஆல்வேஸ் கால் அப் அவர் கால் சென்டர் நம்பர் ஆர் உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.